ஆமென். வேகமாக ஒரு சில வார்த்தைகளை நாம் இந்த காலவெளியிலும் தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். ஆமென். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர், கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6வது அதிகாரம். வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. தடையான யாவையும் மாற்றி ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் வெளிப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே உலகமெங்கும் பெரிய வெள்ளி, துக்க வெள்ளி, அப்புறம் நல்ல வெள்ளி என்று சொல்லி பல பேரை வைத்து பொதுவாக என்ன செய்வார்கள், இந்த நாட்களை அனுசரிப்பார்கள். ஆமென். ஒவ்வொரு சபையாரும் ஒவ்வொரு விதமாக செய்வார்கள். ஆனாலும் இந்த சிலுவையினுடைய உண்மையான அர்த்தம், அதனுடைய முக்கிய சாரம்சம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் அழகாக ஒரே வார்த்தையில் அருமையாக அவர் எழுதுகிறார். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். 1வது. ஆமென். ஆயினும் என்ன செஞ்சிருக்கிறேன், பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்து இருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலேயே என்ன செஞ்சிருக்கிறேன், பிழைத்தும் இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் இன்னொரு வசனத்தை 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி நம்ம என்ன செய்தார், மீட்டு எடுத்தார். நல்ல இந்த வசனங்களை, இந்த 3 வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது ஆமென், பூமி ஆமென், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் எப்படிப்பட்டவன், அவன் சாபமான உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கும் போது தேவன் இந்த பூமியை என்ன செய்தார், சபித்தார். இந்த பூமியை என்ன செய்தார், பாவம் உலகத்தில் வந்தபோது ஆமென், தேவன் அருமையாய் படைத்த பூமி சாபத்துக்குள்ளே ஆனது. முள்ளுகளையும் குறுக்கும் முளைத்தது என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். அவன் வேர்வை சிந்தி அவன் பிழைக்க வேண்டியதாய் மாறினது. ஒரு சாபம் உலகத்தில் என்ன செய்கிறது, வருகிறதை பார்க்கிறோம். அதே போலவே மனிதனாலும் உலகத்தில் என்ன வந்துச்சு, சாபம் வந்துச்சு. ஆதி 9வது அதிகாரத்தில் இந்த வசனங்களில் 21 வாசிக்கும் போது அந்த நோவாவுடைய மகன் காம் என்கிறவன் அந்த நோவா திராட்சரசம் பருகி அவன் வஸ்திர விலைக்கு படித்து இருக்கிற நேரத்தில் அதை போய் பார்த்து தன்னுடைய சகோதரிடத்தில் என்ன செய்தான், அறிவித்து அதை பரியாசம் பண்ணுகிற போல ஆகிவிட்டது. ஆமென், ஆமென். அதை அறிந்த நோவா அந்த காமை என்ன செய்கிறான், சபிக்கிறான். ஆமென். முழு அவனுடைய சந்ததி எல்லாம் இதாய் மாறுகிறது, அடிமைகளாக மாற்றப்படுகிறது. அடிமைகளாக சபிக்கப்பட்டு போனதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆமென். அது மட்டுமல்ல, தானே வருவித்து கொள்ளக்கூடிய சாபங்களும் இருக்கிறது. தானே வருவித்து கொள்ளக்கூடிய சாபங்கள். 109ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது
சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு எப்படியாய் மாறிடும்? தூரமாய் விலகி போகும். ஆசீர்வாதத்தை விரும்பல, அது தூரமாய் போயிடுச்சு. ஆமென். நம்ம மத்தேயு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 25 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, சாபத்தை எங்கள் மேல விழட்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இப்படி சாபத்தை தாங்களே என்ன செய்தாங்க? வாங்கி கொண்டார்கள். ஆமென். அநேகர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சில தாய்மார்கள் சொல்வாங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, நான் மரிச்சா தான் உனக்கு ஏன் வேல்யூ உனக்கு அப்படின்னு அவங்களே சாபத்தை வெளியே என்ன செய்வாங்க? பேச்சிலேயே வார்த்தையினாலேயே சாபத்துக்குள்ளாகிறவங்களும் உண்டு. நாம் தெரிந்தும் தெரியாமலோ சாபமான வார்த்தைகளை நம்ம வாயில என்ன செய்யக்கூடாது? உச்சரிக்க கூடாது. அல்லேலூயா. எகிப்துல இருந்து வந்த இஸ்ரவேலர்கள் அவங்க அடிக்கடி சொல்றது, வனாந்திரத்துல சாகுவதற்கா எங்களை கொண்டு வந்தான் மோசே அப்படின்னு சொன்னாங்க. 14ஆம் அதிகாரங்கள் எல்லாம் வாசிக்கும் போது 3ஆம் வசனத்துல, நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தருங்க தேசத்துல கொண்டு வந்தது என்ன? இந்த வனாந்திரத்துல சாகிறதுக்கா எங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி அவங்க பிரேதம் எல்லாம் வனாந்திரத்துல என்ன செய்தது? சாபமாகவே என்ன செய்தது? விழுந்து. அதனால தானாக வருவித்துக் கொள்ளுகிற சாபங்களை நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் சாபத்தை என்ன செய்யக்கூடாது? வருவித்து நம்முடைய வாயினால சாபங்களை வருவித்து கொள்ள கூடாது. ஆமீன். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில, நான் எவ்வளவுதான் முயற்சி எடுக்கிறேன், நான் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள என்னால் வரவே முடியல. திருமண காரியமாகட்டும், எதுவாக இருக்கட்டும், என் வாழ்க்கையில தடையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லை, எதுலையுமே ஒரு சாபமான ஒரு அனுபவத்தை தான் இருக்கிற, ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட சாபமான நிறைய பேர் தங்கள் செய்கைகளாலே சாபத்தை வருவித்துக் கொள்வார்கள். எப்படி மிரியாம் தன்னுடைய செய்கைகளினாலே குஷ்டரோக சாபத்தை அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். எப்படி பெற்றுக்கொண்டா? தன் சகோதரனாகிய மோசைக்கு விரதமா ஒன்றுதான் ஆண்டவர் பேசினாரா, எங்கிட்டையும் தான் என்ன செய்தார் பேசினா, நாங்களும் லீட் பண்ணுவோம், நாங்களும் அப்படி செய்வோம்னு சொன்னா, அதனால ஆண்டவர் கோபம் அடைந்து சாபத்தை வாங்கி கொண்டாள். அல்லேலூயா. அதே மாதிரி கேயாசி தெரியுதுங்களா? எலிசாவுடைய அசிஸ்டன்ட். அவன் நாகமான் வரும்போது அந்த எலிசா சொல்வான், எனக்கு ஒரு பொருளும் எனக்கு அவசியம் இல்லைன்னு அனுப்பி விட்டுருவான். ஆனா அந்த அவன் நாகமான் போன ரதத்தோடு யாரும் போனா? கேயாசியுடைய ஆத்மாவும் போயிட்டே இருந்துச்சு. ஆமென். கொஞ்ச நேரம் எலிசாவோட நின்றுட்டு இருந்தான், அவன் ஆத்மா யாரோட போச்சு? நாகமானுடைய ரதத்தோட போயிட்டு இருந்துச்சு. அவன் பொருள் ஆசை திரும்பி அவனால் அடக்கி கொள்ள முடியல, ஓடி போய் வஸ்திரங்களையும் பொன்னையும் வாங்கிட்டு வந்தான். குஷ்டரோகம் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கு என்ன செய்தது? வந்தது. அல்லேலூயா. இப்படி தன் செய்கைகளாலே அநேகர் சாபத்தை என்ன செய்கிறாங்க? வாங்குறத பெற்றுக்கொள்ளுகிறத நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். வேதம் இன்னும் சொல்லுது, சில பிள்ளைகள், நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னா எரேமியா 11:4 சொல்லுகிறது, ஏன்னா அவங்க வாழ்க்கை ஒரு சாபம். தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்காத பட்சத்தில் அது அவர்களுக்கு சாபமாய் மாறுகிறது. வாசிங்க. நான் உங்கள் பிதாக்களை இருப்பு கலாவாயாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் யாரு? அதாவது கீழ்ப்படியாத மனுஷன் எதா மாறுகிறான்? சாபத்துக்குள், சபிக்கப்பட்ட இதுக்குள்ளே மாறுகிறான். அதுதான் உபாகமும் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சாபத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகில்
இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், முதல்ல ஆசீர்வாதத்தை சொன்னார், இதை கீழ்ப்படுகிறவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் அப்படின்னு 14 வசனம் வரைக்கும் சொன்னார். அப்புறமா சாபத்தை பட்டியலிட்டு சொல்ல கிட்டத்தட்ட 100க்கு மேலப்பட்ட சாபத்தை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எதனால சாபம்? தேவனுடைய வார்த்தையை செவிகொடாமல், கீழ்ப்படியாமல், அதற்கு இணக்கம் இல்லாமல், செவிகொடாமல் போனபடினாலே சாபம் உள்ளே என்ன செய்கிறது? வந்து பலிக்கிறது. ஆமென். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வருகிறது. ஆமென். சகரியா 5ஆம் அதிகாரத்தில் ஆமென் 1, 2, 3 வசனங்கள் எல்லாம் வாசிக்குமா அங்கு ஒரு பறக்கிற புஸ்தகத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. காண்கிறது என்ன என்று கேட்டால் அதற்கு பறக்கிற புத்தக சுருளை காணுகிறேன். அந்த புத்தக சுருள் எப்படி இருக்குன்னா, நீளம் 20 முழம், அகலம் 10 முழம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய புத்தகம். நம்ம புத்தகம்லாம் சின்னதாக தானே இருக்கு. ஆனா அது 20 முழம் நீளம், 10 முழம். அவ்வளவும் எதுதான் எழுதியிருக்கு? சாபத்தை எழுதியிருக்கிறார். ஆமென். அப்ப வேதத்தை கேளாமல், அதற்கு கீழ்ப்படியாமல் ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் வாழும்போது அவன் இன்னும் ஒரு சாபத்துக்குள்ளே இருக்கிறான். ஆமென். அதை விட்டு என்ன செய்ய முடியல? வெளியே வர முடியாத ஒரு நிலையில இருக்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதம். ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அத்தனை சாபத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். கரங்களை ஊற்றி எல்லாம் சொல்லாமா? உண்மையிலேயே ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் சாபத்தை, அதுதான் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக இதாய் மாறிட்டார். சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு, அதாவது மோசேயினுடைய பிரமாண சட்ட திட்டங்களுக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா, ஆமென். அவ்வளவு செய்த மீட்டு கொண்ட கர்த்தர், ஆமென், நம்மளை இரக்கம் பாராட்டி அவருடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து வைத்தார். அல்லேலூயா. இதைத்தான் பவுல் வேறு விதமாக அவர் எழுதுகிறார். நல்ல கவனிங்க. அந்த 20வது வசனத்தை திரும்பி வாசிப்போம். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றார், கிறிஸ்துவோடு கூட இப்போ நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். யாரெல்லாம் இப்போ சிலுவையில் அறையப்பட்டிருக்கா? நானும் என்ன செஞ்சிருக்கிறேன்? சிலுவையில். அதுக்குடைய அர்த்தம் என்ன? ஏன் அப்படி சொல்றேன்? நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். சிலுவையில் ஏன் அறையப்படணும்? சிலுவையில் ஏன் அறையப்படணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆண்டவர் சட்ட திட்டங்களுக்கு ஒரு சட்ட திட்டம் இருக்கு, அப்படிதானே? லா. ஒவ்வொரு தேசத்துல என்ன இருக்கு? அந்தந்த தேசத்துல சட்ட திட்டங்கள் இருக்கிற. இந்த சட்ட திட்டங்களை மீறுகிறவனுக்கு என்ன தண்டனை என்ன இருக்கிறது? தண்டனை இருக்கிறது. ஒரு கோர்ட் இருக்கிற, ஜட்ஜ் இருக்கிறார். ஆமென். தவறு என்று நீ தீர்க்கப்பட்டு குற்றவாளியாக்க குற்ற கூண்டில் நிறுத்தப்பட்டு அவன் நியாய தீர்ப்படைந்து இவன் மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். இவன் மரணத்துக்கு சட்ட திட்டத்தின்படி மரணத்துக்கு ஏதுவான குற்றவாளி. அதனால அவனை எங்க கொண்டு போடுவாங்க? சிறைச்சாலையில் போட்டு அந்த தூக்கு போடுற அந்த நாள் வரைக்கும் எங்க இருக்கணும்? சிறைச்சாலையில் இருக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ டேட் வரும்போது அவனுக்கு தெரியும், நான் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன், எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன்? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். டேட்டு வரும் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? அப்படி இருக்கிறேன். ஆனால் எனக்கு டேட்டை என்ன எது முன்குறிக்கப்பட்டிருக்கிறது? தண்டனை, மரண தண்டனை. அல்லேலூயா. இதுதான் என்னது? ஒரு நேம். ஆனால் இப்போ இந்த மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு, ஆமென், மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட மனிதனுக்காக இன்னொரு ரிப்ரசன்டேட்டிவ் வந்து அந்த தண்டனை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். நான் இவனுக்காக என் மரணத்தை, தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு அதைத்தான் செய்தார். ஒரு நமக்காக, மனிதனுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவன் கொடுக்கிற அந்த மரண தண்டனை. இங்கே சட்ட திட்டம் என்ன? வேத லா, அது நியாய பிரமாணம். ரோமருடைய புஸ்தகம் 7-8 வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்?
நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாதிருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்து நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்கும் என்று பவுல் எழுதுகிறார். நல்ல கவர். இதுல என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம தேசத்துல ஒரு சட்டமும் இல்லை. என்ன நடக்கும்? அவன் குற்றவாளி ஆக முடியாது. குற்றவாளி எல்லா குற்றம் தீர்க்கப்படுறது என்ன அடிப்படையில்? சட்டத்திட்டத்தின் அடிப்படையில். அதே போலவே வேத பிரமாணம் சொல்லுகிறது இச்சையாதே, அது பாவம். இச்சை என்பது பாவம். ஆனா உலகம் என்ன சொல்லுது? ஒரு பெண்ணை அவ அழகு நீ என்ன செய், ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அழகு என்ன செய்யுது? ஆனா வேதம் என்ன சொல்லுது? இச்சையாதே, அழகு நீ என்ன செய்ய வேண்டாம், ரசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஆமே, அப்படி பார்த்தியா, அவர் பார்த்தபடியே என்ன செஞ்சிடு, போயிடு. திரும்பி 2வது பார்வை என்ன செய்யாத, பார்க்காத. பார்த்தா அது உனக்கு இச்சையை பிறப்பிக்கும். அது வேத சட்டத்தின்படி அது மரணத்தை பிறப்பிக்கிறது. நியாயப்பிரமாணம் எதை கொடுக்கிறது? அப்படி பார்த்தா வேதம் சொல்லுகிறபடி நல்லவன் ஒருவனுமே இல்லை, எல்லாரும். இது ஒரு எக்ஸாம்பிள். இதே போல பல சட்டத்திட்டம் இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறேன். அப்போ வேதம் சொல்லுது நியாயப்பிரமாணத்தின்படி நாம் எல்லாரும் என்ன தீர்க்கப்படுகிறோம்? என்ன தீர்க்கப்பட்டோம்? மரண தண்டனைக்குரியவளாய் தீர்க்கப்பட்டிருந்தோம். அல்லேலூயா. நியாய தீர்ப்பின்படி நம்ம யாரு என்ன பாத்திரம் உள்ளவர்கள்? மரணத்துக்கு பாத்திரவான்கள். இப்ப நியாயப்பிரமாணத்தினாலே மரணத்துக்கு குறிக்கப்பட்டு இருந்தாலும் நம்ம அந்த டேட் வரைக்கும் உலகத்துல என்ன செய்யறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு நாள்ல அந்த டேட்டு போட, இன்னைக்கு இந்த ஆளுக்கு மரண தண்டனை அப்படின்னு ஒன்று டேட்டு முடிஞ்சு அது அன்னைக்கு அவனை தூக்கில் போட்டு அவன் கதை என்ன செய்கிறது, முடிகிற. இதுதான் உலகத்தில் மரணத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த மரணத்தை இயேசுதாமே நமக்காக செலுத்தும்படிக்கு அவர் சிலுவையில் நமக்காக என்ன செய்கிறார்? மரிக்கிறார். இதுதான் பவுல் எழுதுகிறார். நான் மரித்த அந்த இயேசுவோடு நான், அதாவது அவரது ஒரு ரிப்ரசன்டேட்டிவா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? நியாயப்படி யார் தான் மரித்திருக்கிறார்? நாம தான் என்ன செஞ்சிருக்கிறோம்? சிலுவையில் மரித்திருக்கிறோம். எத்தனை புரிஞ்சது? நியாயப்படி நானே சிலுவையில் மரித்திருக்கிறேன். நாம அதான் பவுல் சொல்றது. திரும்பி வாசிங்க. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்போ அவர் சொல்ற, ஆயினும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். ஆமென். சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் என்ன செஞ்சிருக்கிறேன்? அதனுடைய அர்த்தம் என்ன? நான் பிழைத்திருக்கிறேன் என்றால் ஆமென், அது அதோட சேர்த்து இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார்? அப்ப பிழைத்திருக்கிறது. இப்ப யார் பிழைத்திருக்கிறா? அப்ப உண்மையாய் இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் எனக்காக இயேசு, நான் அடைய வேண்டிய தண்டனையே இயேசு அவர் அடைந்தபடினாலே நான் மீட்கப்பட்டேன் என்று ஒரு மனிதன் விசுவாசித்து தன் பாவத்தை அவர் கர்த்தருக்கு முன்னிலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பாய் மீட்பை இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாய் வருவானானால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெறாத ஒவ்வொரு மனிதனும் மரித்தவனாகத்தான் உலகத்தில் என்ன செய்கிறான்? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனாய் சுற்றி தெரிகிறான். அப்ப மரித்த உடனே அவன் எங்க போறான்? மரணத்துக்கு எதுவாக போறான், நரகத்துக்கு எதுவாக போறான். அதான் வேதம் சொல்லுகிறது. ஆமே, எபிரியர் 9:27 வாசிக்கிறோம். எபிரியர் 9:27 வேகமாய், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறார். பாருங்க, நல்ல கவனிங்க. அப்போ அவன் மரணத்துக்கு ரட்சிக்கப்படாதவன் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான்? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். மரணம் என்பது அவன் ஆத்துமாவில் மரணத்தை அவன் அடைந்து நித்திய காலம்லாம் எதுக்கு போறான்? பாருங்க, தூக்கு தண்டனை அதோட அவன் கதை இந்த உலகத்தில். அதே போலவே இந்த ரட்சிக்கப்படாத ஒரு பாவி மரிக்கும் போது அவன் நரகத்துக்குள்ள, அவன் மரணத்துக்குள்ள, அதுதான் மரணம் என்று, 2ஆம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரணத்துக்குள்ளே போகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த காலவெளியில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவன் உண்மையிலே நீங்க கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறீங்களா?
சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்களா? உண்மையிலே அந்த ரட்சிப்பை அனுபவிச்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். ஆமென். உங்க இருதயத்தில் இயேசு உங்க பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயம் உண்டா என்பதை ஒரு கேள்வியா கேட்டுப்பாரு. என்னுடைய பாவத்தை எனக்காக மரித்து அந்த இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா, அல்லது நான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேனா? இப்போ இந்த அறையப்பட்டவன் பிழைத்திருக்கிறான். இப்போ நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்து. பாருங்க, இவன் உண்மையிலே அவன் சிலுவையில் அறையப்பட்ட உடனே அவன் பழைய மனுஷன் சிலுவையில் என்ன செய்கிறான்? அவன் ஆசை இச்சைகள். கலாத்தியர் 5:24 வேகமா வாசிங்க. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அங்கிருந்து என்ன செய்ய முடியாது, கீழே இறங்க. இயேசுவை பார்த்து கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க? நீ தேவனானால் சிலுவை விட்டு இறங்கி வா. இன்னைக்கும் உங்களையும் என்ன செய்யறான்? சிலுவையிலிருந்து என்ன செய். அடிக்கடி நிறைய பேர் சிலுவையிலிருந்து என்ன செஞ்சிருவான்? நீ கூப்பிட்டல, நானும் என்ன செய்தேன், வந்துட்டேன்னு பழைய பாவத்தையும் பழைய இச்சைகளையும் என்ன செய்வான்? செஞ்சிருவான். ஆமீன். நம்ம சபையில் சில பேர் மாசத்துல ஒரு நேரம் மறுபடியும் சிலுவையில் என்ன செய்வான்? அதான் திருவிருந்து டைம்ல ஏறிடுவான். சில உலகத்தில் உள்ள நிறைய பேர் வருஷத்துல ஒரு முறையில் வந்து சிலுவையை பார்க்குறான். அவன் ஏறுறானா இல்லையோ, என்ன செய்கிறான்? அதையாவது என்ன செய்கிறான் நினைக்கிறான். அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்புறம் சிலுவை விட்டு என்ன செய்கிறான்? இறங்கி போயிடுறான். அடுத்த மாதம்தான் திரும்பி என்ன செய்வான்? சிலுவையில் ஒப்பு கொடுப்பான். ஆமென். இது சில பேருடைய வாழ்க்கை. ஆனால் உண்மையில் என்ன நடக்குன்னா, உண்மையாய் அவன் அறையப்பட்ட ஆசை இச்சை எல்லாம் நானுங்கிற மனிதன், பழைய மனிதன் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறான்? அறையப்பட்டு இருக்கிறான். கிறிஸ்துவுடனே அறையப்பட்டான். அல்லேலூயா. ஆசை இச்சை மட்டுமல்ல, கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு கூட உலகமும் அறையப்பட்டிருக்கிறது. எதோடு கூட எனக்கு அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ பாவம், சாபம், மரணம், உலகம் எல்லாம் என்னோடு கூட எங்க அறையப்பட்டிருக்கிறது? ஆமா. எத்தனை பேர் புரிஞ்சுது? புரிஞ்சுதா புரியலையா? இப்போ நான் அல்ல, நான் இல்லை. அப்போ எனக்குள்ள இன்னும் ஒருவர் உருவாகி வாழ ஆரம்பிக்கிறார். எனக்குள்ளே இன்னும் இயேசு உருவாக்கப்பட்டு இயேசு வாழ்கிறார். அதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுவார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவனை எல்லாம் என்ன செய்யப்பட்டன, ஒளிந்து போயின. ரோமர் 6 இன்னும் சொல்லுகிறார். ஆமே 4 வசனத்திலே, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டான், அடக்கம் பண்ணப்பட்டா, அப்படிலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவளானால் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலிலும் இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் எங்கதான் இருக்கிறா? இன்னும் சிலுவையில் தான் இருக்கிற. அப்போ நமக்குன்னு தனியா ஒரு என்னது விருப்பம் இல்லை. செல்ஃப் எல்லா சுயநலங்களும் சிலுவையில் என்ன செய்து இருக்கு. அப்போ தனக்கென்று இப்போ வாழாம யார் வாழ ஆரம்பிச்சுட்டா? இயேசு இப்போ வாழ நமக்குள்ளே உருவாகி நமக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்ற, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார்? வாழ்கிறார். நான் அல்ல, இப்ப எனக்குள்ள வாழ்வது யாரு? கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார், எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்து எனக்குள்ளே என்ன செய்கிறார்? வாழுகிறார். அப்படி அப்போ இயேசு எனக்குள்ள உருவாகி அவர் வளர்ந்து அவருடைய சுவாப கிரியைகள் எல்லாம் வெளிப்பட்டு அவர் கிறிஸ்து இம்ப்ளான்ட் எனக்குள்ளே உருவாகி வந்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அப்புறம் உலகம், மாமிசம், இவை எல்லாம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, இனி என்ன செய்யாது மேற்கொள்ள. அதான் ஆண்டவர் சொன்னா, நாம் இனி உலகத்தார்
அல்ல, உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். இதை 7 ரோமரில் 7 தான் அவர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, நீங்க அந்த 24 சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மாமிசத்திலிருந்து, மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? பாருங்க, அதாவது மனுஷனுடைய உள்ளத்துல அவர் முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருகிறார். 19 சொல்ல, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்பாத, அதனாலே வேறு ஒரு மனிதன், பாவ மனிதன் எனக்குள்ள இருக்கிறான் என்று நான் அறிந்து கொண்டேன். பாவ மனுஷன் பாருங்க, நமக்கும் நல்ல செய்யத்தான் ஆசை. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அநேக நேரங்களில் நம்முடைய சுயத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா உண்மையாய் சிலுவையில் மரித்தவன், ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டவன், அவனுக்குள்ளே அவன் கிறிஸ்து வாழ ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து வாழ ஆரம்பிக்கிறார். அதுதான் இங்கே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிர்பந்தமான மனுஷன்ல ஒன்னே ஒண்ணுதான் விடுதலையாக்கும். 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் 1ஆம் வசனத்திலே, ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவருடைய பிரமாணத்திலிருந்து என்ன செய்ச்சு? விடுதலை ஆக்கிட்டு. பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்ன செய்ச்சு? அப்ப பாருங்க, அப்போ நமக்கு இப்போ நம்ம மாம்சத்துக்கு பிழைக்கிறவர்கள் அல்ல. ஆமென். அதுதான் 12ஆம் வசனத்தில் சொல்றார், ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின் பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அல்லேலூயா. அப்ப நாம மாம்சத்துல ஒரு மனிதன் பிழைத்தால் அவன் இன்னும் சரீரத்தை எங்க வைக்கல? சிலுவையில. இன்னும் அதை மறுபடியும் நம்ம பாசையில் சொன்ன போனா அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. அல்லேலூயா. ஏன் ரட்சிக்கப்பட்டீங்களா என்று கேட்க காரணம், உங்க சரீரத்தை, உங்க ஆவி, அதாவது உங்களுக்காக நீங்க உங்களை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தீங்களா? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துறீங்களா? உங்க பழைய பாவ மனுஷனை அவன் இயேசுடைய சிலுவையில் அறைய ஒப்பு கொடு. அதனாலதான் இந்த சத்தியம் தெரியாததுனால தான் இன்னைக்கும் அநேகர் என்ன ஞானஸ்தானம் என்ன செய்யறதில்ல, எடுக்கிறதில்ல. அநேகர் இந்த சத்தியத்தை அறியாதபடினால அவங்க பாவ மன்னிப்பாகிய மீட்புக்குள்ள என்ன செய்ய முடியல, வர முடியாம இருக்கிறாங்க. அநேகர் திரும்பி அந்த பாவத்தை என்ன செய்கிறாங்க. இப்போ இயேசு அவருக்குள்ளே உருவாகப்பட்டு, இப்போ இவன் கிறிஸ்து குமாரன் மேல உள்ள வைக்கிற விசுவாசத்தினாலே பாவத்தை, உலகத்தை ஜெயிக்கிறவனா என்ன செய்கிறான்? மாறுகிறான். அதைத்தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4:5 வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 4:5 சொல்லுகிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படி சொல்லிட்டு சொல்லுவார், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன்றே. இந்த குமாரனாகிய கர்த்தர் எனக்காக உலகத்தில் வந்து நான் அடைய வேண்டிய அந்த தண்டனையை, மரண தண்டனையை அவர்தாமே சிலுவையில ஏற்றுக்கொண்டபடினாலே நான் என்ன செய்தேன்? அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அறையப்பட்டேன். குமாரன் எனக்குள்ள உருவாகப்பட்டு இன்றைக்கு நான் உலகத்தில் இயேசுவு அவன் எனக்குள்ள என்ன செய்கிறார்? வாழ்கிறார். இந்த இயேசுவை எனக்குள் நான் பிழைத்திருந்தாலும் இந்த குமாரனை விசுவாசிக்கிறதுனாலே பாவம், மரணம், ஆமென், உலகம், இவை யாவையும் நான் ஜெயிக்கிறவனாய் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவனால தான் உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். பாவத்தை ஜெயிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை, பாவம் நம்மளை விட்டு ஓயாது. பாவம் நம்மளை விட்டு ஓயாது. அநேகர் பாவத்தோடு வாழ்வார்கள். கிறிஸ்தவ அதான் பவுல் சொல்லுவார், பிலிப்பியர் 3:10 சொல்லுவார். சுருக்கமா வேகமா வாசிங்க. ஆமென். அவரையும் அவருடைய உயிர்த்தெழுத வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான
மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை எண்ணுகிறேன். அந்த வசனத்தை 10ஆம் வசனத்தில் திரும்பி நீங்க கவனிச்சீங்கன்னா, அவருடைய பாடுகளின் ஐக்கியம், the fellowship of his suffering. ஆமென். அவருடைய பாடுகளின் ஐக்கியம். ஒவ்வொரு நாளும் அவன் அந்த சிலுவையில் இருக்கிறாங்கிறத நினைக்கணும். அல்லேலூயா. ஆமென். எனக்காக இயேசு அந்த சிலுவையில் மரித்திருக்கிறார். அந்த சிலுவையில் அத்தனை தியாகங்களையும் சகித்தார், அத்தனை வேதனைகளையும் சகித்தார். நான் அடைகிற அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை அவன் அறிந்து அவன் இந்த பாடுகளுக்குள்ளாகி, ஆமென். அதான் இயேசு 3 இடத்துல திரும்ப திரும்ப சொல்வார், ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதானால் அவன் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்படின்னா அவனும் அந்த சிலுவைக்குள்ள ஆக்கப்படணும். சிலுவைக்குள்ள ஆக்கப்பட்டால் ஒழிய இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். அப்போ அதனால பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம், நம்ம சுயம் இல்லாதபடி, ஆமென், தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனாலே அவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். இவன் தான் உண்மையிலேயே பவுல் சொல்லுகிறபடி, அவன் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவ என்னிலே என்ன செய்கிறார், வாழ்கிறார். மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் என்ன செஞ்சிருக்கிற, பிழைத்திருக்கிற. ஆமென்.